ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஒருவருடைய கர்மாவை இன்னொருவர் உடம்பில் வாங்கிக் கொள்வது சாத்தியமா? 1-to-1 பாசிபிள். பாபர் இருந்தார், முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கிங்கு. உமாயும் சாக போகிறான். அப்போ அவர் எல்லாக்கிட்ட ப்ரே பண்ணுறாரு, என் பிள்ளைக்கு லைஃப் கொடுத்துருங்க, நான் கர்மாவை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ முகல் ஹிஸ்ட்ரி ஆரம்பமே அப்படி தான். பாபர், ஹுமாயூன், அப்புறம் தான் அக்பர்லாம் வந்தாங்க. ஸோ 1-to-1 வாங்கலாம். ஏன்னா லா ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். இட் கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட், பட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். அந்த வகையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. இப்போ ராமானுஜர் இருந்தார், அதே மாதிரி வைணவ ஆச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராஜப்பளவைன்னு சொல்லுவாங்க. முறையில் கேன்சர் மாதிரி ஒரு வியாதி வருது முதுகுத்தனில். இப்போ அவருடைய சிஷ்யன் சொல்கிறான், உங்கள் கர்மாவை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் வேண்டாம், என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் சொல்கிறார், நான் சாதாரண ஆள், நான் இருந்தால் என்ன செத்தேன்னா உங்களுடைய த்ரோட் கேன்சரை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கன்ட்டு. ராமகிருஷ்ணரும் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் மகான்கள் கஷ்டப்படுற போது அவங்கக்கிட்ட இந்த சிஷ்யங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டு. அவங்க வேணாம், எங்கள் கர்மாவை நாங்கள் தான் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு போனதாக வரலாற்றில் நிறைய பதிவுகளெல்லாம் இருக்குது. ஆனால் கர்மா 1-to-1 முடியும். ஒரு ஆளுடைய கர்மாவை இன்னொருத்தன் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு பர்டேக் கர்மா ஆஃப் ஆல் அதர்ஸ். அப்படி பிறக்கிறது இயேசுநாதர் வந்தார், அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிறப்பு. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வருகிறது தான் பைபிள். ஸோ ஈ கேம், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் வாங்கிக்கிறதுக்காக அவர் வந்தார். வந்ததே அப்படி தான், பைபிள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் சிலுவையில் போய் அதுக்காக ரத்தம் சிந்தி தன் கர்மாவை கழிச்சாருங்கிறது தான் இருக்குது. பாவங்களை சுமந்து தீர்க்கிற எல்லாருடைய கர்மாவையும் அவர் வாங்கிக்கிறதுங்கிற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் கடவுள் கொடுக்கலாம். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் இருக்கார், அவருக்கு என்ன, மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். உலகத்தில் ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி போச்சு. அந்த பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக மதுராபுரி என்ற இடத்துல வடக்கு நாட்டில் கிருஷ்ணர் பிறந்தார். அவர் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தனையும் கொலை பண்ணினே போனார். பிறக்கிற போது பூதனையை பால் குடிச்சியோ கொலை பண்ணுறாரு, அப்புறம் டான்ஸ் ஆடி பாம்பை கொலை பண்ணுறாரு, கம்சனை செஸ்ட்டில் எட்டி வச்சு கொலை பண்ணுறாரு, சிசுபாலனை, தந்தவக்கரனை, மாதிரி மகாபாரதம் பூரா அவர் கொலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால் சாமியில் அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி இருக்கும், அதுக்கு ஆழ்வார் பாசுரத்தில் என்ன வரும்னா, கொல்லாமல் ஆக்குவோல் அப்படின்னும். அவர் அந்த புல்லாங்குழல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை இப்படி காட்டினா அவன் சாக போகிறான்னு அர்த்தமாக அன்றைக்கி. கொல்லாமல் ஆக்கோல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. கிருஷ்ணனுடைய அவதாரம் அதுக்காக வந்தது, மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக. அதனால் அவருக்கு எந்த கர்மமும் அவரது கிடையாது, வந்த வேலை அதுதான். அவர் கொலை தான் பண்ணாரே தவிர இன்னொருத்தர் கர்மம் வாங்கிக்கல. இயேசு அப்படி இல்லை, கண் இல்லாதவனு கண்ணு கொடுப்பாரு, முடவனை நடக்க வைப்பார், பேபி சாஸ் ஓட்டுவார், ஈவன் செத்தவனை கூட எழுப்பி வச்சுருவார். அதனால் அந்த கர்மாவோ வாங்கிக்க வேண்டியிருந்தது. எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லை. குருநாதனின் அருள், பித்ருக்கள், குலதெய்வம், இவர்களின் வழிகாட்டுதல், முன்ஜென்மங்களில் தங்களோடு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம், இவை 4 வழிகளில் மட்டும்தான் நீ என்னிடத்தில் வர முடியும் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த 4 வழிகளில் தங்களோடு முற்பிறவிகளில் ஆத்ம சம்பந்தம் உள்ளவர்கள் மட்டுமே தங்களோடு இறுதி வரை அடியவர்களாக இருக்க முடியும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ பாக்கி சாக்கின்னுவார். கோடிசாமி இருந்தார், நான் மகேந்திரகிரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சாமின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறேன், நான் புறவிபாளையம் பொள்ளாச்சிக்கிட்டேன். அவர் சொல்கிறார், எனக்கும் தான் போகணும், இன்னும் ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி இருக்கு, பைசல் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னுவார். அப்போ இந்த பாக்கி சாக்கின்றது என்ன, ஒரு மகான் ஏதோ ஒரு பிறவியில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடறான். ஆனால் அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்காக அவன் படிச்சுன்னு இருப்பான் இல்லையா. அப்போ யாராவது ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, துணி கொடுத்துருப்பாங்க, அவங்க வீட்டு திண்ணையில் படுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய தவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சவங்க உலகத்தில் இருப்பாங்க. இவங்க ஒரு போஸ்ட்டுக்கு வந்த உடனே அவங்க எல்லாரும் இவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு காரணியம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தேர் இஸ் அ கனெக்ஷன். இவர் கொஞ்சம் பாக்கி வச்சுருக்காரு, அவங்களுக்கு அவங்க செஞ்சு ஏதோ ஒரு நல்லதுக்கு பாக்கி வச்சுருக்காரு. அதனால் அவங்க இவர்கிட்ட வருவாங்க. அதுக்கு இணையாக
இவர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் தான் இவருடைய கடங்களையும். அதுதான் கோடிசாமி சொல்கிற பாக்கி சாக்கிங்கிற ஒரு பாஷை அது. எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் வரமாட்டாங்க. இப்போ நீங்களே நாட்டில் எவ்வளோ சாமியாருங்க இருக்கிறாங்க. அந்த சாமியார்கிட்டலாம் போகாமல் கிளம்பாக்கத்துக்கு இவ்வளோ தூரம் என்ன தேடி ஏன் வர்றீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால் நீங்கள் வர்றீங்க இல்லையா? நாட்டில் சாமியார் இருக்கா பஞ்சம், எத்தனை ஜீயர், எத்தனை சங்கராச்சாரியார் எல்லோரும் தாங்கிறாங்க. ஏன் அங்கெல்லாம் போகாமல் இங்கே வர்றீங்கன்னா கனெக்ஷன் இருக்குது, ஓல்டு கனெக்ஷன் இருக்குது. அது எவ்வளோ கனெக்ஷன் இருக்கோ அவ்வளோ நாள் தான் இருப்பீங்க. உங்களுக்கு பாக்கி முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாபா கிட்ட போனேன் எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கூட்டம் அடிச்சுனாலாம் யாரும் உட்காரதில்லை. நான் தான் சொல்கிறேன்னு, நான் 37 வருஷமாக இந்த வேலை தான் செய்கிறேன். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 50-60 லட்சம் பேருங்களுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். 1 to 1 நீலாங்கரை மண்ணடி டேஸில் ஆரம்பித்து பெசன் நகர்லேருந்து நீலாங்கரைலேருந்து இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வர முடியாது இல்லையா? முடிஞ்சு போச்சு, வந்தாங்க, வேலை ஆயிடுச்சு, போயினே இருந்துட்டாங்க. ஹோல்ட் ஆன் பண்ண முடியல. இப்போ என்கிட்ட நீ பார்த்தியானா ஒரு 15-20 வருஷமாக இருக்கிறவங்கள விரல் விட்டே நீளலாம் இல்லையா? பழைய ஆளுங்களை யார் இருக்கிறாங்க பாரு, யாரும் இல்லை. ஒரு மண்ணடி டேஸில் இருந்தவங்கள கணக்கு போட்டுப்பார், ரொம்ப கம்மி இருப்பாங்க. பெசன் நகரில் வந்த கொஞ்சம் பேர் இன்னும் இருக்காங்க. அண்டு நீலங்கரைக்கு வந்தபோது இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் இங்கே வந்தப்புறம் வந்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் எல்லோரும் இருக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன பாக்கி இருக்கோ அதை வாங்கினா அவங்கவுங்க போடுறாங்க. அண்டு வி கான்ட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆல்சோ. நம்ம எதுக்கு அவங்க போகிறது தப்புன்னு நம்ம என்ன சொல்லணும்? நமக்கு என்ன வேலையை நம்ம செய்யறதுக்கு வந்திருக்குமோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ யார் வேணால் வருவாங்க அதில். அதாவது இந்த ஊர் அந்த ஊருன்னு இல்லை, ஃபாரின்லேருந்து வரலாம், நார்த் இந்தியாவிலேருந்து வரலாம், எங்கேருந்து வேணாலையும் வரலாம். யாருக்கு கடன் பாக்கி இருக்கோ அவங்க வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாஷை ரொம்ப ஈஸியான பாஷை, பாக்கி சாக்கி. அதுதான் கோடிசாமி மாதிரி ஒரு ஜீனியஸ் கண்டுபிடிச்ச வார்த்தை, பாக்கி சாக்கி. அது முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. நம்ம யாரையும் போகாது என் கனவா, நான் பொல்லாத சொப்பனம் கண்டேன் வீட்டுக்கு போனேன்னு கஷ்டம் வரலாம் சொல்ல முடியாது. அவனுக்கு வந்த வேலை ஆயிடுச்சு, அவன் போயிட்டான், அவ்வளோதான். அதனால் நம்ம யாரையும், நான் வடார்காடு மாவட்டம், எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்குது, வந்த மாட்டை கட்டக்கூடாது, போன மாட்டை தேடக்கூடாது. ஸோ யாராவது என்கிட்ட வந்தால் அவன் எங்கிட்ட இருன்னு தாலையை தட்டி கயிறு போட்டு கட்டி வைக்கிறதும் இல்லை. யாராவது வந்துட்டு பூட்டான்னா அவன் எங்கே போட்டான் ஏன் வரலன்னு சொல்லி அவனை தேடி போகிறதும் இல்லை. ரெண்டும் நான் பண்ண மாட்டேன். உனக்கு பாக்கி இருக்குது, வர என் வேலை இதுதான், நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அர்த்தம். என் வேலை இதுதான். இந்த சர்வீஸ் டு தி சொசைட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் இது அண்டர்லைன். அந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் ரொம்ப செய்யணும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரு புக்கு கூட தலைப்பு வச்சேன், இப்படிக்கு இறைவன் அப்படின்னா. நீங்களாம் அப்ளிகேஷன்லாம் போடுறபோது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி நான் கூட எப்படி கையெழுத்து போடுறேன்னா, இப்படிக்குன்னு தான் நீங்கள் போடுறீங்க, அந்த மாதிரி நான் கூட இப்படிக்கு அப்படின்னு போட்டு ஃபார் காட் அப்படின்னு போடுறேன். இறைவன் இப்படிக்கு இறைவன்னா ஃபார் காட் அப்படின்னு கையெழுத்து போடுறேன். இந்த ஃபார் காட் கையெழுத்து போடுற பவர் எங்கேருந்து வரும்? ஒரு கம்பெனியில் நீ வேலை செய்கிற, நீ ஒரு ஜென்ரல் மேனேஜர். உங்கள் பாஸ் என்ன பண்ணுவோம், உனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுப்பான். இவர் செக்கில் கையெழுத்து போடலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலான்ட்டு எழுதி கொடுப்பான். அந்த மாதிரி கடவுள்கிட்ட யார் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பவர் கிடைக்கிது. பிகாஸ் யூ ஹேஸ் அ பவர் ஆஃப் அட்டர்னி. இப்படிக்கு இறைவன், படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இப்படிக்கு இந்த பூமிக்கு கடவுள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஃபார் காட் என்ற மாதிரி ஒரு பவர். இதெல்லாம் கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குது. எல்லாரும் ஒரே உலகத்துக்கு கடவுள் கிடையாது, ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுளுங்கிற சந்தேகமே தேவையில்லை. ஃபார் திஸ் எர்த் பூலோகம் ஐ ஆம் காட், உனக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. அது வரக்கூடிய காலத்தில் நீங்களே பார்ப்பீங்க. அதாவது ஒய் காட் ஹஸ் சோசன் சிவசங்கர் பாபா, ஒய் ஐ ஆல்சோ. கடவுளுடைய பிள்ளைக்கும் கூட பரீட்சைகள்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஃபார் எவ்ரி ப்ரமோஷன் நீங்கள் ஏதோ பரீட்சை எழுத வேண்டியிருக்கும். யூ ஹேவ் டு குவாலிஃபை ஃபார் தி நெக்ஸ்ட் போஸ்ட். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எத்தனையோ விதமான சோதனைகளை அனுபவித்து தான் மேலே வந்திருக்கேன். எடுத்த உடனே ஒரு போஸ்ட்டில் யாரையும் உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அது நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இப்படி தான் நீலாங்கரையில் நாம் இருந்தோம். நீலாங்கரையில் நீ பார்த்தியானா அவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் ரொம்ப நல்லா தான் போயிருந்தது. டெய்லி 1500லேருந்து 3000 பேர் வருவாங்க. சாட்டர்டே சண்டெலாம் பயங்கர கரோடு வரும். ராய் டிவியில் காத்தால 7லேருந்து 7:30 ப்ரோக்ராம் தான் வந்துக்கினே இருக்கும். அப்போது அங்கே ஏன் ஒரு செட்பேக் வருது? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்மிட்டி, இதுக்கெல்லாம் கூட காரண காரியங்கள் இருக்கும்.
அதனால தான் யாரையாவது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் வரும். இன்னும் யாரையாவது பார்த்தா அவங்கள அடிக்கலாம் போல் இருக்கும். அவனை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க, ஆனால் அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். இது எல்லாமே எத்தனையோ ஜென்மங்களுடைய செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரியாக வரக்கூடிய விஷயங்கள். இந்த உலகத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நீ வந்த வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நீலாங்கரையில் அவ்வளோ அழகாக எல்லாம் போயின்னு இருந்தது. வி ஆர் வெரி பாப்புலர். அப்போ வேலூரில் சத்சங்கம் என்ன, கும்பகோணத்தில் சத்சங்கம் என்ன, மன்னார்குடியில் சத்சங்கம் என்ன, அப்புறம் திருச்சியில் என்ன, மதுரையில் என்ன, எல்லா இடத்துலையும் சத்சங்கம் தான். அவ்வளோ ஜனங்க வருவாங்க. டெய்லி டிவி ப்ரோக்ராம் வரும். அப்படியே ஜனங்க வந்து குவிவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அந்த நீலங்கரையில் ஒரு செட்பேக் வருது இல்லையா? அப்போ இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கிற ஒரு காலத்தில் ஏன் செட்பேக் வரணும்? நீ செட்பேக் வந்துடுச்சுன்னு நினச்சியானாக்கா நீ அடுத்தடிக்கு போக முடியாது. செட்பேக் ஏன் வந்ததுன்னு நினச்சா முடியாது. அதுக்கப்புறம் தானே நம்ம கேளம்பாக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம். ஒரு பக்கம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தோம், ஒரு பக்கம் ஸ்கூல் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இங்கே வந்தப்புறம் தான். இப்போ நீலாங்கரையில் வந்த செட்பேக்கை நீ பார்த்து இருந்தியானாக்கா இந்த எக்ஸ்பென்ஷன் வந்திருக்காது. இப்போ நம்ம பண்ணி வச்சுக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தங்குற இடங்க எல்லாமே காரண காரியத்தோடு தான் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா கடவுள் என்ன முட்டாளா? இவ்வளோ வசதிகளை பண்ணி 1500 பேர் தங்கறதுக்கு வசதி என்ன? இங்கே 5 கேன்டீன் இருக்குது. எப்போ வேணால் திறந்துடலாம். நாளைக்கு எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஃபர்னிச்சரோட கிச்சனோட ரெடியாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் நடக்கும். நடக்கிற போது நீங்கள் பாருங்கள், எவ்ரி திங் இஸ் டெஸ்டினி, காட்ஸ் வில். அதனால் நீங்கள் எதை பற்றும் அந்த யோசனையே பண்ணக்கூடாது. எது வருதோ வேடிக்கை பார்க்கணும். எது நடக்கிறதோ அதெல்லாம் வேடிக்கை பாரு. அதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். தி நெக்ஸ்ட் சீன் கம்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் நடக்கிற போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஆல் அட் ஹியூமன் லெவல். உங்களால் சின்ன ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் மலையே இடிஞ்சு ஊஞ்சிச்சுன்னா கூட அப்படியா அப்படின்னு தான் உட்காந்துருப்பேன். கொஞ்சம் கூட எதை பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. அண்டு வி நோ வாட் நெக்ஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டோம். ஸோ பெரிய சப்ஜெக்ட் இது. கேள்விக்கு பதிலாக நான் சொல்கிறேன், எல்லாம் கடவுளுக்கு தெரியும். காட்ஸ் பிளான்ஸ் ஆர் கால்ட் மாஸ்டர் பிளான்ஸ். மாஸ்டர் பிளான்னா என்ன? அதை விட பிரமாதமாக யாருமே திட்டமிட முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ஆல் த பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ் when they are from God. ஹியூமன் பிளானில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், ஜட்மெண்டல் எரர்ஸ் வரும். கடவுளோடு கை எந்த தப்பும் வராது. அதனால் ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. நம்ம ராஜா யார்? கோவிந்தராஜா திருப்பதியில் இருக்கிறாரு, சுந்தர ராஜா மன்னார்குடி பக்கங்கிறாரு, தியாக ராஜா இதில் திருவாரூரில் இருக்கிறாரு, நடராஜா சிதம்பரத்தில் இருக்கிறாரு. என்ன ராஜா நம்ம வச்சுக்கிறோம்ல, ராங்காக ஆகவே ஆகாது. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட். நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். ஒரு செகண்ட் கூட டென்ஷனே ஆக மாட்டேன். ஒரு ஞானியும் அஞ்ஞானியும் உலக வாழ்க்கையில் ஒன்று போல் தானே இருக்கிறார்கள். ஒரு ஞானியை சாதாரண மனிதன் எவ்வாறு அடையாளம் கொண்டு கொள்வது? யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு ஞானி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய எக்ஸ்பீரியன்சஸ், எக்ஸ்போசர்ஸ் டு த வேர்ல்டு, அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க நிலையிலிருந்து ஒரு ஞான பூதரத்து உச்சியில் அன்னகிரிநாதர் முருகனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆளை எப்படி அவங்களால புரிஞ்சிக்க முடியும்? இல்லையா? புரிஞ்சிக்கிறது கஷ்டம். நான் இருக்கேன், யாராவது புதுசாக வராங்கன்னு வைங்களேன், அவங்க இவர் தான் பாபான்னு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன்னுவான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சது என்ன? ஒரு சாமியார், ஒரு பாபானா அவரு கோமணம் கட்டிக்கணும், கையில் குச்சி வச்சுருக்கணும், காவி கட்டியிருக்கணும், தாடி வளர்த்துருக்கணும். நான் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டணும் வந்து உட்காந்துக்கிறேன். அதனால் இவர் சாமியாரான்றதுலேயும் எனக்கு டவுட் இருக்கும். ஸோ ஹவு கேன் ஐ கோ ஆன் கன்வின்சிங் எவரி டேமேஜ் ஆன் திஸ் ஏர்? ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் நான் சாமி தான், நானும் சாமியார் தான், நான் சாமியார் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு. யார் சொல்லுவான்னா அவங்ககிட்ட அவனுக்கு வேலை ஆகணும்னா சொல்லுவான். எனக்கு யாருக்கிட்டையும் வேலை ஆக வேண்டியதில்லை. நான் கடைக்கெல்லாம் போய் 35 வருஷம் ஆகுது. நான் ஷாப்பிங்குன்னு போய் 35 வருஷம் ஆகும். நான் ஃபாரின் போனால் கூட போட்டு போன ட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் ஜோபியில் இருக்கும். பாட்டிக்கு போயிடுவேன். நான் எந்த ஊருக்கு போகிறேனோ அங்கே வந்து 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன்.
அவங்க எனக்கு அந்த 3 நாளைக்கு உள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பசங்க அங்கேயே கிச்சன்லாம் செட் பண்ணி எனக்காக சமைச்சு போட்டுருவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த 3 நாள் ஆன உடனே நான் அடுத்த ஊருக்கு போயின்னே இருப்பேன். நான் யார் வீட்லேயும் தங்குற பழக்கமே இல்லை, ஹோட்டலில் தான் தங்குவேன். நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஹோட்டலில் போய் தங்குவோம். ஒரு 100 பேர் ரூம் போட்டு என்னை பார்க்கறதுக்கு வரவங்கலாம் வந்துடுவானுங்க. ஹோட்டல்காரன் பார்ப்பான், ஓ இவரால் நமக்கு 100 ரூம் புக் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஹாலை ஃப்ரீயாக கொடுத்துருவான். என் ரூமுக்கு வந்து வெயிட் பண்ணிவிடுவான், வாடகை வாங்க மாட்டான். இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுறது. நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் எந்த நாட்டுக்கு போகிறனோ அதுக்குள்ளே யார் புக் பண்ணுறாங்களோ டிக்கெட்டுக்கிட்டு அவங்களுக்கு நான் பணம் கொடுத்துருவேன். கையில் ஒன்று எடுத்துன்னு போக மாட்டேன். யார் அந்த டிக்கெட் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு முதல்லையே பணம் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போகிற போது பேசிக் அமௌண்ட் சும்மா ஏதாவது ஏர்போர்ட்டில் கேட்பாங்க இல்லையா, சில சம்டைம்ஸ் ஏதாவது கேட்பானுங்க. சில கண்ட்ரீஸ்லலாம் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும், அந்த என்ட்ரி ஃபீஸ் மாதிரி. அதை தவிர எதுவும் எடுத்துன்னு போக மாட்டேன். இப்படி தான் போவேன். அவங்க கொடுக்குற ட்ரெஸ் அங்கேயே விட்டுட்டு அடுத்த ஊருக்கு நான் போட்டுன்னு போன ட்ரெஸ் போடுவேன். இந்தியாவுக்கு நான் வரப்போது போனாக்கா அதே ட்ரெஸ்ஸில் வந்து நிற்பேன். எந்த நாட்டிலையும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்? எல்லாமே நம்ம நாட்டிலேயே கிடைக்குது. இதுக்கு அங்கேருந்து தூக்கின்னு வரணும் எல்லாத்தையும். தேவையில்லாத வேலை தானே. அதனால் என்னுடைய வழி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. எப்போ வேணாலும் எனக்கு பணம் கிடைக்கும். மைண்டில் நினைக்கணும், நான் இன்றைக்கி பணம் வேணும் நான் நினச்சா எனக்கு பணம் வரும். எந்த சோர்ஸ்லேருந்து எல்லாவது வந்துடும். அதனால் எனக்கு பணமும் தேவையில்லை. அண்டு இன்னும் சொல்லப்போனால் ஜனமும் தேவையில்லை. என்னாகுது, நீங்கள்லாம் வர்றீங்க, உங்களுக்கு கிட்ட நான் எதுவும் பேசின்னு இருக்கேன். யாரும் வரலன்னா நம்ம ஜாலியாக காட்டில் உட்காந்துக்கும்ல. எனக்கு அது இதை விட அந்த லைஃப் தான் பிடிக்கும். காட்டில் உட்கார்றது, தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா, இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு சாலிட்யூட் இஸ் பிளிஸ் தான் என்னுடைய பாலிசி. ஐ டோன்ட் லைக் க்ரௌட் அண்ட் ஆல். பட் பிகாஸ் திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ஐ அட்ஜஸ்ட் வித் பீப்புள். எனக்கு யாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. அதாவது 2 விஷயங்குது. நீங்கள்லாம் வந்து அப்பா அம்மா பிள்ளை குட்டிங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு பந்தம் இருக்குது உங்களுக்கு. ஈவன் உங்கள் ஸ்கூட்ரு கார் மேலெல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதை போய் தொடச்சின்னு உட்காந்து இருக்கீங்க, ஆயுத பூஜை எல்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அண்டு பேங்க்கில் உங்கள் துட்டு கொண்டு போய் போட்டு அதையே 10 தடவை பார்த்துக்கிறீங்க, என்ட்ரி ஆகிட்டேன். எனக்கு எந்த வம்புமே கிடையாது. உங்களுக்கு அந்த பொசஷன் இருக்குது. அதனால் நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தபோது அங்கே சத்யமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபஸரு எனக்கு லெட்டர் அனுப்பிச்சார். பாபா, நான் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா பெர்த்துக்கு வந்து மாறி வந்தேன். அமெரிக்காவில் எனக்கு வேண்டிய சொந்தக்காரங்க ஒரு 7-8 பேர் என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா போயிடுறானேன்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. நீங்கள் எந்த சம்மந்தமும் இல்லாத எங்கள் ஊருக்கு வந்தீங்க. நீங்கள் ஒரு வாரம் தான் எங்கள் ஊரில் இருந்தீங்க. நீங்கள் திரும்பி போகிற அன்றைக்கி 100 பேர் ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தானுங்க. இப்போ தான் எனக்கு புரியுது, எங்கள் சொந்தக்காரங்க எனக்காக வந்தது அட்டாச்மெண்ட்டு. உங்கள் எந்த சம்மந்தமும் இல்லாத 100 பேர் உங்களுக்காக வந்தது லவ். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னா சொல்லிவிட்டு அது காரணம் சொல்கிறான். ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி, எஸ் மை லைஃப் இஸ் பிகமிங் எ மிஸ்டரி. I am writing my story, my life is becoming a mystery. You are writing his story, big H. So your life is becoming history அப்படின்னா. அப்போ தனக்கென வாழா பிறக்குரியாளர் உண்டாலம்மை உலகம். இந்த உலகம் எப்படி இயங்குக்குதான் புறநானூறு சொல்லுது. அவங்களுக்குன்னு வாழக்கூடாதான். மழை அதுக்காக பெய்யுதா? காற்று மூக்குக்குள்ளே போய் நிற்குது, அதுக்கு ஏதாவது நீ பில்லு கட்டுறியா இல்லையா? ஆறு ஓடுது, அது நீ ஏதாவது பண்ணுறியா? அப்போ தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். அதுதான் ப்ராப்ளம். இந்த ஜனங்க எப்பயுமே செல்ஃப் சென்டர்டு தான். நான் எப்பயும் சொல்கிறது தான், ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தா அதில் அவன் மூஞ்சி தான் முதல்ல பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேண்டிய யார் மூஞ்சாவது இருக்குதான்னு பார்ப்பான். இல்லை, குரூப் ஃபோட்டோ தானே, அதுலேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், செல்ஃப் சென்டர்டு இருக்கும். ஸோ இந்த உலகம் பூராவும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு என்ன கிடைக்குங்கிறத வச்சு தான் ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்குன்னுவாங்க. அதை வச்சு தான் நடக்குது. ஒரு ஒய்ஃபு உனக்காக காலையில் வீட்டை மொழிக்கி நீ பாத்ரூமுக்கு போகிற போது டவலை தூக்கின்னு உனக்கு முதுகு தேய்ச்சி விட்டு உனக்கு டிஃபன் வச்சு இதெல்லாம் பண்ணி உனக்காக அப்படி உழைக்கணும். நான் மாடாக உழைக்கணும். அப்போ நீ சொல்லுவேன், என் ஒய்ஃப் மாதிரி வருங்களா அப்படின்னுவேன். இதே உன் ஒய்ஃப் சீகாழி ஆகிறான்னு வை, அவள் பெட்டில் படுத்துனுக்கிறான், நீ தான் அவளுக்கு பெட் பேன் எடுக்கணும். அப்போ சொல்லுவியா, என் ஒய்ஃப் மாதிரி வருவான்? எப்போ மண்டையை போடுவான்னு பார்த்தேன். அதனால் இந்த உலகம் பூராவும் சுயநலம் சார்ந்த அன்பு தான்.
காரணத்தோடு வரக்கூடிய அன்பு தானே தவிர ஒரு அன்செல்ஃபிஷான எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ் எல்லாம் பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி ஆக முடிஞ்சாக்கா யூ வில் பிகம் எ மகான். நான் இப்போ உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன் கொள்கிறேன், எனக்கு யாராலும் என்ன ஆகணும், எனக்கு ஒன்றுமே ஆக வேண்டியது இல்லைல்ல. ஐ நோ நீட்ஸ். சன்னியாசிங்கிறவன் சொந்தமாக கிச்சன் வச்சுக்கூடாது. எனக்கு என்ன ஒரு 6000 ரூபாய் கொடுத்து ஒரு சமையல்கார அம்மாவையோ சமையல்காரனையோ வச்சுக்கிட்டாக்கா எனக்கு வண்டி ஓடாதுன்னா, குக்கிங் கம் பர்சனல் யாரான பாய் வச்சுக்கல, வைக்கக்கூடாது. சன்னியாசிங்கிறவன் வைக்கக்கூடாது. அவன் எப்பயும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இன்னொருத்தரை நம்பி இருக்கணும். பிச்சா வந்தானோன்னு பேர். நியாயமாக பார்த்தா 10 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடணும் ஒரு சன்னியாசி. ஆனால் இப்போ ராமானுஜர் இருந்தார், அவருக்கு அவருடைய குரு இருக்கார் இல்லையா, திருகோஷியூர் நம்பி, அவர் சொன்னார், நீ பிச்சைலாம் எடுக்க வேண்டியதில்லை, இந்த கிளம்பி ஆச்சான்னு உனக்கு சமைச்சு போட்டோம், நீ சாப்பிடு அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு உணவில் விஷம் வச்சாங்க. அதுக்காக ராமானுஜருக்கு உணவில் விஷம் வச்சாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் இருக்குது. இப்போ சன்னியாசிங்கிறது மழித்தலும் அல்ல நீட்டலும் அண்டை. தாடி வச்சுக்கிறது இல்லை, மொட்டை போட்டுக்கிறதும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. மழித்தலும் அல்ல நீட்டலும் அல்ல. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது வைத்து விடு, நல்லவனாக இரு, அவ்வளோதான். யாருக்கும் கெட்டது பண்ணாமல் நல்லவனாக இருந்தால் அதுதான் சன்னியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி வேஷம் கட்டாமையும் இருக்க முடியும் இல்லையா. இப்போ நான் பேன் போட்டுக்கிறேன், நான் என்ன மற்றவங்களுக்கு கேர் பண்ணாமையே இருக்கேன். கேர் பண்ணலைன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஏன் பண்ண போகிறேன். மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற காலம் வர்றபோது சிவசங்கர் பாபாவுடைய உயரங்களே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் புரியாத வரைக்கும் இவன் காவி கட்டிக்கிறாரா, கையில் குச்சி வச்சுக்கிறாரா, தாடி வச்சுக்கிறாரா, மொட்டை போட்டுக்கிறாரான்னு பார்த்து உட்காந்துருப்பான். அவனுக்காக நான் ஏன் மொட்டை உன் தயவே எனக்கு தேவையில்லை, நான் ஏன் மொட்டை போடணும், நான் ஏன் தாடி வச்சுக்கணும், நல்லா தானே இருக்குது, இப்போ கூட ஷேவ் பண்ணிட்டு தான் வந்துக்கிறேன். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற ஓலை வரிகளை பார்த்த அடுத்த நொடியே ஞானியானவர் பட்டினத்தடிகள். தனது சகோதரி தந்த விஷம் கலந்த அப்பத்தை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொள்ள முடிந்த பட்டினத்தடிகளுக்கு ஈசன் தன்னை எப்போது ஆட்கொள்வான் என்று உணர முடியாமல் போனது எப்படி? தனக்கு முன்னேயே பத்ரகிரியாருக்கு மோட்சம் தந்த ஈசனை பார்த்து எனக்கு எப்போது மோட்சம் தருவாய் என்று அவர் கேட்டது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கும் பொறாமை உணர்வு போல தோன்றுகிறதே. முற்றும் துறந்த ஒரு ஞானிக்கு பொறாமை உணர்வு எப்படி வருகிறது? காரணங்கள் இருக்கும். இப்போ பத்ரகிரி இருக்கான், அந்த ஆள் பத்ரகிரிக்கு ராஜா. எல்லாத்தையும் விட்டு ராஜ பரிபாலனத்தை விட்டுட்டு பட்டினத்தார்கிட்ட நான் சாமி ஆகிட்டேன், நான் வரமாட்டேன், இனிமேல் இந்த ராஜ பரிபாலனை வேணான்றான். அப்போ திருவிடை மருதூரில் போய் உட்காந்துருன்றாரு. இவன் ஒரு கேள்வி கேட்கல. ஒரு ராஜாவை போய் திருவிடை மருதூர் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துன்னு உட்கார சொல்கிறேன்னு கேட்கவே இல்லை. அவன் பாட்டிக்கு வந்து உட்காந்துட்டான். 10-12 வருஷம் ஆகுது. எங்கெங்கேயோ சுற்றிட்டு பட்டினத்தார் வராரு, குருவேன்றான், உட்காருப்பா அப்படின்னு இவர் அந்த கேட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்படியே ஓடுது திருப்பியும். அப்போ ஒரு சாமியார் வர்றார், யாருக்கிட்ட, பத்ரகிரிக்கிட்ட. நான் பிச்சை எடுக்கிறதுக்காக அங்கே போனேங்க, அங்கே இருந்த சாமியார் சொன்னார், நான் ஒன்றும் இல்லாத சாமிப்பா, ஒரு குடும்பஸ்தான் அந்த கேட்டில் உட்காந்துக்கிறான், அவங்ககிட்ட போய் கேளுன்னு. பத்ரகிரி அவசரம் பண்ணுறாரு. நம்ம எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறோம், நம்மளை போய் குடும்பஸ்தான் ஏன் சொல்கிறாரு குருன்னு. பார்த்தா ஒரு நாய் பக்கத்தில் இருக்குது. அந்த நாய்க்கு ஒரு சாப்பாடெல்லாம் போட்டுக்கிறாரு, அது நாய் ஆட்டின்னு உட்காந்து. அப்போ இவருக்கு தெரியுது, நம்ம எல்லாத்தையும் விட்டு வந்தோம், ஆனால் நாயை கட்டின்னு உட்காந்துக்கிறோம். அதனால் அந்த திருவோடு கோவத்தில் அந்த நாய் மேலே போடுறாரு, நாய் ஆன்னு செத்து போகுது. இப்படி ஒரு 10-15 வருஷம் ஆகுது. திடீர்னு ஒரு தேர் வந்து நிற்கிது. அந்த தேரில் காசி ராஜா வந்து குதிச்சு, நான் தாங்க காசி ராஜா, நான் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்த பிந்து என் கணவர் இருக்கிறாரு, அவர் திருவிடை மருதூர் கோயில் வாசலில் இருக்காருன்னு சொல்லிச்சு, அதை கூட்டின்னு வந்துக்கிறேன்னு. அப்போ அந்த பொண்ணு ராஜகுமாரி தேர்லேருந்து குதிச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்றா. யாருமான்றா, எனக்கு தெரியல சாமி, நான் தான் அந்த நாய், நீங்கள் போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியாக பிறந்த பிந்து உங்கள் ஞாபகத்தை வச்சுன்னு உங்களை தேடி வயசு வந்த உடனே வந்துட்டேன் சாமின்னு. இது ரொம்ப அதிசயமாகுதுன்னு பட்டினத்தார்கிட்ட போய் கேட்குறாங்க. பட்டினத்தார், எனக்கும் அதிசயமாக தாங்குது, இதுக்கு மகாலிங்கேஸ்வரர் தான் பதில் சொல்லணும்னா காசிராஜா, ராஜகுமாரி, பத்ரகிரி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போகிறாரு. போன உடனே அந்த மகாலிங்கம் 2ஆக பொழகுது. அதுக்குள்ளே ராஜா, இளவரசி, பத்ரகிரியார் 3 பேரும் ஒன்றும் முடிக்குது. பட்டினத்தார் அழுறாரு, ஐயோ அவனுக்கு மோட்சம் கொடுத்தியே எனக்கு கொடுக்கலையேன்னு. அப்போ உள்ளேருந்து குரல் கேட்குது, என்னை நம்புறதை விட என்னை உன்னை நம்பினா மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தணும். அவன் உன்னை நம்பி 30 வருஷத்துக்கு மேலே உட்காந்துருந்தான் இல்லையா. எத்தனை பேர் உலகத்தில் 30 வருஷம்
எல்லா வேலையும், அதுவும் ஒரு ராஜாவாக இருந்தவன் விட்டுட்டு உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறார். அப்புறம் உனக்கு பேய் கரும்பிரிச்சாதான்றாரு. ஊர் ஊராக வர்றது திருவத்தீர்கிட்ட அவருக்கு பேய் கரும்பிரிக்குது. அது மாதிரி அப்போ இது பட்டினத்தாரை குளோரிஃபை பண்ணுற விஷயமே தவிர, அதாவது பட்டினத்தார் தன்னை நம்பினவனுக்கு மகாலிங்கேஸ்வரர்கிட்ட அடைக்கலம் வாங்கி கொடுக்க முடியுதுன்றது அவரை. ஒரு ராஜாவாக இருந்தவன் எல்லாத்தையும் விட்டு 30 வருஷம் பட்டினத்தாரை நம்பி உட்காந்துருந்தாங்கிறது அவனுக்குள்ள ரிவ்யூ பண்ணுற விஷயம். ஒரு நாய் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு ராஜகுமாரியாக பிறகுன்றது 3வது பாயிண்ட்டு. வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் சாப்பிட்டு சாப்பாடு பிரம்மா விஷ்ணு சங்கர 3 பேர் சாப்பிட்டது ஈக்குவல் ஆகுமா. திருவண்ணாமலையை பற்றி ஒரு பாட்டுக்குது. என்னன்னா, திருவண்ணாமலையில் ஒவ்வொருத்தரும் ஓயாமல் சிவபூஜை செய்து, சிவபூஜை ரெகுலராக செய்வாங்களாம். எந்த பக்கத்து பார்த்தாலும் திருவண்ணாமலை கோபுரம் தான் தெரியுமா. ஓயாமல் சிவபூஜை செய்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அருணாபுரி நாட்டினிலே, அருணாபுரின்றது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேர், அருணாபுரி நாட்டினிலே ஒரு நாயாய் பிறந்திலேனே அப்படிங்கிறார். பக்தர்கள் சாப்பிட்டு சாப்பிட்ற ஒரு நாயா நான் திருவண்ணாமலையில் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டவங்கலாம் இருக்காங்க. ஸோ கற்றாங்கே எரியோம்பி அந்தனர் வாழ்த்தில்லை, வேதங்களை எல்லாம் கற்று டெய்லி யாகங்களெல்லாம் வளர்த்து தர்மங்களை காப்பாற்றுகிற இந்த தில்லைவாழ் அந்தனர் இருக்காங்க இல்லையா, அந்த ஊரில் சிதம்பரத்தில் நான் பிறகலையே அப்படின்னு சொல்கிறது இன்னொரு பாட்டு இருக்குது. ஸோ உலகத்தில் ஒரு ஹை லெவலாக பக்தி செய்கிறவன்றவன் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எங்கே யார் இருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு மகிமை இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற கடவுளுக்கு நியாயம் தெரியும். அதனால் பட்டினத்தாருக்கு நடந்ததும் கரெக்டு தான், பத்திரிகைக்கு நடந்தது கரெக்டு தான், நாயாக இருந்தது ராஜகுமாரியாக மாறிட்டு வந்து மோட்சத்துக்கு போனதும் கரெக்டு தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தால் நிறைய இருக்குது. இப்போது ஆதிசங்கர் இருந்தார். அவர் காசிராஜனுடைய உடம்புக்குள்ளே போய் குடும்ப சுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மண்டன மிஸ்ரர் அவருடைய மனைவி சரசவாணி, பிரம்மா சரஸ்வதி அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக வராரு. அந்த ராஜன் உடம்புக்குள்ளே போய் குடும்ப சுகத்தை தெரிஞ்சுக்கிறார் அவர். ஏன்னா சன்னியாசி குடும்ப சுகத்துக்கு போகக்கூடாதுன்றதுனால ஒரு உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு இங்கே குடும்பம் நடத்துகிறார். மந்திரி கண்டுபிடிக்கிறான், இந்த ராஜா ரொம்ப அறிவாளியாகிறான், பழைய ராஜா மக்கு, அதனால் ஏதாவது ஒரு சாமியாருடைய உடம்பு இருந்தால் எரிச்சிருங்கடான்றான். அங்கே ஏறிட்டு போது அவர் கை பற்றிதான், இவன் இந்த ராஜா கேட்டு கேட்டேன்னா அவர் கபுக்குன்னு அப்படியே போய் அந்த உடம்புக்குள்ள வாங்கிடுறாரு, கை கறிக்கறியாக ஆகி போகுது. அப்போ அவருடைய சிஷ்யர் இருக்கார் இல்லையா பத்மபாதர், அவர் சொல்கிறார், ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணும்போது கை தான் நல்லாக்கணுங்க, கண்ணங்கறியே இப்படி ஒரு கை வச்சுக்கிட்டு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, நான் நரசிம்மர் உபாசனை தான் பண்ணுறேன், நரசிம்மர் நெருப்பு கடவுள், அவர் உங்களுக்கு நெருப்புலேருந்து உங்கள் கையை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்லி 2 பேரும் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்மா என்னை கை தூக்கி விடு அப்படின்ற பாட்டை பாடுறாங்க. அப்போ அவர் கை திருப்பி வந்துடு. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அவர் இங்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனத்தில் நீங்கள் கூட போனால் பார்க்கலாம், அங்கே ஒரு 5 அருவி ஓடின்றது, அங்கே உட்காந்து ஆட்சி அங்கே தவம் பண்ணுறாரு. அந்த காலத்தில் மனுஷர்களை சாப்பிட்ற கவாலிகர்கள் இருந்தாங்க, கவாலிக மார்க்கம்னு பேர். அவரை சாப்பிட்றதுக்காக வரான். அவர் சரி இந்த உடம்பு உனக்கு தானே யூஸ் ஆக போகுதுன்னு கண்ண முடிக்கணும்னு உட்காந்துக்கிறாரு. அப்போது பத்மபாதருடைய உடம்புல நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை அடித்து அவனை கொலை பண்ணி காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி எந்த உபாசனை நீ பண்ணுறியோ அந்த உபாசனா தெய்வம் உன்னை கருவியாக மாற்றும்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஆதிசங்கருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஸோ எவ்ரி திங் வாட் எவர் ஹஸ் பீன் டோல்ட் இன் அவர் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு சாரம் இருக்குது, சத்தியம் இருக்குது. நமக்கு புரியலாம் புரியாமல் போகலாம். இது கலியுகங்கிறதுனால அந்த மாதிரியான மகான்களும் கம்மியாயிட்டாங்க, அந்த மாதிரியான மகத்துவங்களும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அதிசயமெல்லாம் நடக்கும்னு சொல்லி லலிதா சாஸ்திரத்தில் ஒரு உன்மோத் பண்ண போனாவளின்னு வரும். அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ அதிசயங்கள் கம்மியாயிடுச்சு. ஏன்னா சாமியாருங்களே ஃப்ராடுங்களாகிறானுங்க, ஜனங்க அதோட ஃப்ராடுங்களாகிறானுங்க. இவனுங்க கரெக்டான பக்தனாக இருந்து ஒரு வரம் எதிர்பார்க்கலாம் இல்லையா, இவனே ஃப்ராடாகிறான். 199 பேர் ஃப்ராடு தான் பக்தர்கள்லாம். அதனால் இந்த கலியுகத்தில் இதுதான் தர்மம், இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காலம் வந்துச்சுனாக்கா யாரெல்லாம் போகணுமோ எல்லாம் போடுவான், நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்போது திருப்பியும் அந்த சத்தியுகத்துக்கான லட்சணங்கள் எல்லாம் பூமியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரியான அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். லிபரேஷன் என்பது கர்மாக்கள் அற்ற நிலையை ஆத்மா அடைந்து
சரீரத்திலிருந்து பிரிந்து தன்னைத்தானே வேடிக்கை பார்க்கக்கூடிய பரிபக்குவ நிலை என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். மனித அவதாரம் எடுத்த ஸ்ரீராமனும் பகவான் கிருஷ்ணரும் பிறக்கும்போதே லிபரேட்டட் சோலாகத்தானே இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவர்களுடைய சரீரத்திற்கு இந்த உலக லௌகிக வாழ்க்கையில் எவ்வாறு நாட்டம் வந்தது? கிருஷ்ணர் பிறந்த போது இருந்தே ஒரு அவதார புருஷனாக வந்தார் உலகத்தில். ஏன்னா ஜாதகம்ன்றது கண்டினியூட்டி. நீ போன ஜென்மத்தில் என்னவா இருந்தியோ அந்த கண்டினியூட்டி தான் இந்த பிறவியில் உனக்கு வர்ற ஜாதகம். அப்போ கிருஷ்ணர் பிறந்த போது இருந்து ஒரு பூத்தனையை கொலை பண்ணுறாரு, சாண்டுர மல்லர்களை அழிக்கிறாரு, கம்சனை கொலை பண்ணுறாரு, எட்டி வச்சு எல்லா அதிசயங்களும் காளிங்க நர்த்தனம் ஆடுறாரு, கோபாலகர்களுக்காக தானே பிரம்மம் ஆயிட்டு அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுறாரு, தேவலோகத்துக்கு போகிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு இல்லையா? அதெல்லாம் எப்போ முடியும்? அவருடைய ஜாதகத்தில் கிருஷ்ணர் 300 வருஷம்தான் உலகத்தில் இருந்தார். கிருஷ்ணருடைய லைஃப் ஸ்பேன் 300 வருஷம்தான். ஆனால் பிறந்த போது இருந்தே அவருடைய ஜாதகத்தில் அந்த டிவைனாக இருக்கிறதுக்கான கால கிரகங்கள் இருந்தது. ராமர்து அப்படி இல்லை. ராமர்து சின்ன வயசுலேயே வனவாசம் போகிற மாதிரி ஒரு காரணம். அதனால் விஸ்வாமித்திர ரிஷி அவரை கூட்டின்னு போய் தாடகையை வதம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் சீதாவை கொண்டு போய் வெளில முடிக்கி கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டுன்னு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஜாதகம் மாறிப்போதா, அதனால் அவர் காட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஆகிப்போகுது. அதனால் அவர் 14 வருஷம் காட்டுக்கு போகிறாரு, சீதையை பிரிகிறாரு, பொண்டாட்டி காணுமேனு அழுதுன்னுக்கிறார். சீதைக்கும் ஜாதகம் நல்ல இல்லை. அவர் ராவணங்கிட்ட போய் உட்காந்துட்டு டெய்லி பயந்து செத்துன்னு உட்காந்துக்கிறா. ஏன் இதெல்லாம் ஜாதகம் சரியில்லை? சரியாக இருந்தாக்கா அவர் டிவைனாக கிருஷ்ணர் மாதிரி இருந்திருக்கலாம்ல. அவருக்கு அந்த 14 வருஷம்ன்றது பேட் டைமாக இருந்திருக்கும் அவருடைய பிளானட்டரி மூமெண்ட்டுக்கு அப்புறம். அப்போ அந்த பேட் டைம்லேயும் அவர் தவந்தானே பண்ணிக்கிட்டு இருக்கார். காட்டுக்கு போய் தவம் பண்ணுறாரு, தவம் பண்ணிகிட்டு இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு, அந்த மாதிரி. ஸோ எப்போ அவருக்கு நல்ல டைம் வந்ததோ அப்போ ராவண வதம் நடக்குது. திருப்பியும் அயோத்திக்கு வர்றாரு, முடிசூடிக்கிட்டு அரசாள ஆரம்பிக்கிறார். திருப்பியும் அந்த கிரகம் மாறிப்போச்சு. அப்போ யாரோ ஒன்றான்னு சொல்லிட்டான், இவன் பொண்டாட்டி யாருக்கிட்டேயோ கொடுத்தன நடத்தி வந்துக்கிறான், இவன் ஜாப்பு இவெல்லாம் ஒரு ராஜாவான்ட்டு. உடனே நைட்டாக 2 குழந்தைங்க பிள்ளை ஏதாச்சும் ஆகிறவளை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாம் இவர் அனாத மாதிரி ஒரு சிலையை வச்சுக்கிட்டு சொன்ன சிலையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஜாதகம் சரியில்லை. அதுக்கப்புறம் சீதை பூமி வெடிக்க பூமிக்குள்ளே போட்டா, ராமர் சர்வை நதியில் ஜலசமதி ஆகிட்டார். அப்போ என்னத்தை அனுபவிச்சாருன்ற நீ ராமர், என்னத்தை அனுபவிச்சா சீதைன்ற? ஜாதகம் சரியில்லை. கிருஷ்ணருக்கு ஜாதகம் நல்லா இருந்துச்சு. அதனால் கடைசி வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு கூட்டார் புண்ணியாத்மா. ஒரு மகான் லிபரேட்டான நிலையை அடைந்தாலும் அவர் நினைத்த மாத்திரத்தில் இந்த உலக வாழ்க்கையை விட முடியாது. ஏனென்றால் அவருடைய உடலுக்கு வயது வரம்பு என்ற ஒன்று ஜாதகத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தாங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். கோடி மகான், சிவபிரகாக சித்தயோகி போன்ற மகான்கள் பல 100 வருடங்களாக இந்த பூமியில் வெவ்வேறு சரீரங்களில் வாழ்ந்தார்கள் என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு சரீரத்தில் இருந்து மாறி இன்னொரு சரீரத்தில் இந்த பூமியில் வாழ்வது என்பது ஒரு புது ஜென்மம் இல்லாமல் சாத்தியப்படுமா? வெவ்வேறு சரீரங்களில் இந்த பூமியில் அவர்கள் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்ற இந்த கான்செப்டை தாங்கள் தெளிவுபடுத்தி அருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரு மாதிரி தான் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறார்கள். இந்த உடம்புன்றது ஜெயில். உடம்பாரழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே தான் ஆன்மீகம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்று தான். அப்போ என்ன ஆகுது, வாழ்கிற காலத்தில் யார் அந்த ஜீவன் முக்த நிலையை அடைகிறாங்களோ, வாட் இஸ் ஜீவன் முக்தன்? நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை இந்த சரீரம் என்ற ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றது. ஆத்மா ஜெயில் ஆகுது உங்ககிட்டலாம். இப்போ நான் லிபரேட்டட். அதனால் என் ஆத்மாவை 26 ஜனவரி 1984 நான் வெளியே கொண்டாந்துட்டேன். ஸோ இப்போது என்னுடைய இந்த உடம்புக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, அனுபவங்கள் இருக்குது. அதனால் கடவுள் இந்த உடம்புலேயே கண்டினியூ பண்ணுன்னு என்னை விட்டு வச்சுக்கிறார். இல்லைனா ஐ எம் ஆல்ரெடி ஓவர் அந்த ஜீவன் முக்த நிலையை எப்பயோ என்னுடைய 36வது வயசுலேயே அடைஞ்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் நம்ம ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயிலுங்கிற மாதிரி நான் பெரிய விஷயத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிலாங்கரையில் இருக்கிற வரைக்கும் நானே தான் பெருமாள், நானே தான் ராமர், நானே தான் எல்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே கோயில் கட்டணும். இந்த கோயில் கட்டின உடனே பார்த்தேன் ஜனங்களுக்கு பெரிய பாஷெல்லாம் புரிய மாட்டேன்னுதுன்னு சொல்லி எனக்குள்ளே நான் நரிஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்பிரிட்டை இதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் ஒன்றே தான். எப்படி ஒரு டிவி ரிமோட்டு
ரிமோட்டை வச்சு டிவி பண்ணலாம், டிவிலையும் போய் ஆன் ஆஃப் பண்ணி சேனல் மாற்றலாமா? அந்த மாதிரி ரெண்டும் ஒன்றே தான். ఇక్కడ ఉండే పాండురంగుడు అక్కడ ఉన్నాడు, అక్కడ ఉండే పాండురంగుడు ఇక్కడ ఉన్నాడు కదా இது. ஏன்னா நான் ஆல்ரெடி லிபரேட்டட். நீ லிபரேட்டாக ஆயிருந்தா தான் நான் பண்ணுறதெல்லாம் உன்னால் பண்ண முடியும். நீ இன்னும் ஜெயிலே இருக்கிற. நீ எப்படி ஒரு கோயில் சிலைக்குள்ள நீ போய் உட்காந்துக்கிட்டு கடவுளா நீ எப்படி இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும்? பாசிபிள் கிடையாது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோமா, இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 12 இயர்ஸ் ஆன உடனே திருப்பியும் 2012 இதுக்கு மாற்றம் வரணும். 12 வருஷம் அதான் ஒரு கணக்கு. 12 வருஷம் ஆன உடனே இந்த ஸ்பிரிட்டுக்கு அடுத்த எலிவேஷன் போகணும். ஆனால் எனக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல கடவுளுக்கு. ஏன்னா ஒரு வகையில் நான் வந்து எக்ஸ்போஸ் டு த வேர்ல்டு இன் எ பிக் வே. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாயே, யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். இப்போ இந்த அளவுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் உள்ள ஒரு ஆள் கடவுள் கிடைக்கல. அதனால் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான். இப்போ 2024 வரைக்கும் இப்போ ஓடி இருக்குது எனக்கு. இந்த 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 ஃபார்முக்கு நான் வந்து 24 வருஷம் இப்போது 2024 வந்துடுது. இப்போ ஏதாவது ஒரு ஜம்ப்பு வரலாம், இதுக்கு அடுத்து ஒரு ஜம்ப்பு வரலாம். அது என்னங்கிறது வர்றபோது தான் தெரியும். இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், ஏன் தள்ளி போகுதுன்னு தெரியும். அது வர்றபோது நானே சொல்கிறேன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் டு சி வாட் நெக்ஸ்ட்டு. இந்த நேரம் எல்லாருக்கும் வராது. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, ஒருத்தன் வாழ்கிற காலத்திலேயே தன்னுடைய உடம்பு என்ற பிரிசன்லேருந்து ஆத்மாவை வெளியே எடுத்துட்டா தான் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். உங்களை மாதிரி இன்னும் ஒரு ஃபெட்டர்டு அண்டர் தி பாடி ஆஸ் எ பிரிசனர் த ஆத்மா, உங்களால் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது கூட கஷ்டம். அந்த நிலை எப்படி வருவோங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ஞானி இருக்கான் இல்லையா, அவனுடைய சரீரத்தினுடைய சேஷ்டைகளை ஆத்மா வேடிக்கை பார்க்கிறது இல்லை. அஜ்ஞானி இருக்கான் இல்லையா, அவனுடைய சரீரத்தினுடைய சேஷ்டைகளை கொனஷ்டைகளை ஆத்மா அந்தர்யாமியாக இருந்து வேடிக்கை பார்க்கிறது. இப்போ நீ தண்ணி அடிக்கிற, பொண்ணுக்கு முன்னால் சுற்றுற, என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற ஆத்மா பார்க்குது. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், கண்காணி உனக்குள்ளே இருக்குது, உன்னை பார்த்துக்கிட்டு தாங்குது. மனத்தகத்தான் வாய் மேலான். இதே நீ மெய்ஞானி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, அது என்ன, இந்த மெய் நான் உடம்பு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த அதாவது ரிவர்ஸ் ரோல் வந்துடுது. அதாவது முதல்ல இந்த சரீரத்தினுடைய சேஷ்டைகளை ஆத்மா வேடிக்கை பார்க்குது. இப்போது என்னுடைய ஆத்மாவினுடைய சமத்காரத்தை, வார்த்தை கூட நான் மாற்றுறேன், என்னுடைய ஆத்மாவினுடைய பிரபாவத்தை என்னுடைய சரீரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மை பாடி இஸ் விட்னஸிங் தி கேம் ஆஃப் மை ஆத்மா. இதுதான் வந்து ரிவர்ஸ் ரோலுங்கிறது. ஆத்ம ஞானிக்கும் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஆளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் இந்த நிலைகளெல்லாம் தொட்டால் தான் உங்களுக்கு புரியும். தன்னை அறிந்த பின்னால் தான் இதெல்லாம் புரியும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்பு தான் மெயின் நினச்சின்னு இருப்பீங்க. உங்கள் உடம்பு, நீங்கள் சாப்பிட்றது, சாணி போடுறது, குடும்பம் நடத்துறது, வீடு காட்டுறது, கார் வாங்குறது, இதெல்லாம் தான் நிஜம்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. அது எதுவுமே நிஜம் கிடையாது. அதெல்லாம் இந்த எக்ஸ்டர்னல் பாடியினுடைய அட்ரிபியூட்ஸ். ஆத்மான்னு ஒன்று உள்ளே இருக்குது, அது அந்தர்யாமி, அது ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட். அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இங்கேயே உக்காந்துக்கிட்டு அமெரிக்காவை பார்க்க முடியும். இதெல்லாம் பாசிபிள்னால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? நீங்கள் இந்த நிலைகளை தொட்டால் தான் உங்களால் முடியும். இங்கே உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது. யார் நம்மளை நினச்சா அவங்க இந்த ஒளி போகுது இல்லையா, அதில் அப்படியே வேகமாக போவாங்க, அதே ஸ்பீடில் வேகமாக போவாங்க, நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் எங்கேயோ இருப்பேன், அப்போ கூட யார் எங்கே இருந்து நினச்சாலையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நம்புற மாதிரியே இல்லைல்ல. இதுதான் எனக்கு உனக்கு உள்ள வித்தியாசம். உனக்கு யூ நீடு என்ன சொல்றது, ஒரு வேர்ல்ட்லி எக்ஸ்போசர். எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தான் எல்லாமே. வேர்ல்டின்றது இரலவெண்ட் எங்களை பொறுத்த மாத்திரம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு கூட முதல்ல தெரியும், வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். வாழ்க்கையில் வசதிகளோடு வாழ்பவன் கடவுளை நல்லவர் என்று சொல்கிறான். தினமும் வறுமையோடு போராடுபவன் கடவுளை கெட்டவர் என்று சொல்கிறான். ஆனால் வள்ளலார் இறைவனை நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுள் நல்லவரா அல்லது கெட்டவரா? இது வந்து நம்ம கமல்ஹாசனை என்ன சினிமா, அது நாயகன் சினிமாவில் கேட்குற மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு. அதுக்கு பதில் கமல்ஹாசன் தெரியலையேம்மா அப்படின்னா. அந்த மாதிரி கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே,
எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவனே, அவ்வளோதான். ஸோ சிவபெருமானுங்கிறவன் உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டிலையோ உன்னுடைய டே டு டே சிந்தனைகள்லையோ தலையிடுறதில்லை. எப்படி ஒரு இந்தியன் பீனல் கோடு இருக்குது, அது எல்லாருக்கும் பொது. நீங்கள் அதை ஒபே பண்ணதுனால இப்படி ஒரு கோயிலில் உட்காந்துன்னுட்டு என்ன பூரி சாப்பிட்டீங்களா, பூரி பழம்லாம் சாப்பிட்டு பாட்டெல்லாம் கேட்டு தேர் பல்லக்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கீங்க. இதே நேரத்தில் யாரோ வந்து பாளையங்கோட்டையில் இருப்பான், திருச்சி ஜெயிலில் இருப்பான், புழல் ஜெயிலில் இருப்பான், எங்கேயோ இருப்பான். அவன் யார், ஏதோ ஒரு வகையில் இந்த சட்டத்திட்டங்களுக்கு பாதகமாக நடந்து கொண்டவன், ஏதோ ஒரு காரணத்தினால், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம்மு அவனுக்கும் இருக்குது இல்லை, பாளையங்கோட்டில் இருக்கிறவனுக்கு இருக்குது இல்லையா? அப்போ சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். நீ அதனுடைய அனுசரித்து போகிற போது உனக்கு ப்ராப்ளம் வராது. அனுசரிக்காது இருக்கிற போது அதுக்குள்ளே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன இருக்கோ லிவிங் ஸ்டைலில் அது உனக்கு கிடைக்கும். அதனாலேயே அது கெட்டதுன்னு நினைக்க தேவையில்லை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்கிறார் திருவள்ளுவர். அந்த மூவர் பெற்றோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் என்று சில தமிழ் அறிஞர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற விளக்கம் என்னென்னா, இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னா நம்ம தான் தேவர்களுக்கு பூஜை பண்ணி படைக்கிறோம், அதனால் தேவர்களுக்கு. அதே மாதிரி இறந்து போய் பித்ருலோகத்தில் இருக்கிற நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் தான் அமாவாசை படைகள் எல்லாம் போடணும். ஸோ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவரில் 2 பேர் சொல்லிட்டேன். ஒன்று தேவர்கள், அடுத்தது பித்திருக்கள், மூணாவது யார், சாது சன்னியாசிகள். அவங்களுக்கு நீங்கள் போட்டால் தான் உண்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அந்த மாதிரி இப்போ தான் ஒரு விருந்தாளி போனான்னா அடுத்த விருந்தாளி வரமாட்டானா காத்துன்னு இருக்கணுமா. இந்த 3 தான் திருவள்ளுவர் சொன்னது. தேவர்கள், பித்திருக்கள் அண்டு சன்னியாசிகள், இந்த 3 பேருக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. தாங்கள் ஞானம் பெற்ற பிறகும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தான தர்மம் செய்து வருவதாக பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒளவை சொல்கிற தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்கிற விதி தங்களை போன்ற முற்றும் துறந்த சன்னியாசிகளுக்கும் பொருந்துமா, அல்லது அது சாதாரண மனிதனுக்கு மட்டும்தானா? டிபெண்ட்ஸ். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரர் இருக்காருன்னா அவர் சன்னியாசி, அவருடைய சாப்பாட்டுக்கே பிக்ஷா வந்தான்னு பேர். நீங்கள் தான் யாராவது கொண்டு போய் அவர் சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கணும். நான் வந்து கிரஸ்தாசிரமத்திலேருந்து கல்யாணம் ஆகி பையன் பொண்ணெல்லாம் பெற்றுட்டு வந்தவன். அவருடைய வேலை வேறு, என்னுடைய வேலை வேறு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளை யார் பார்க்க வரானோ அவன் பட்னியாக இருக்கக்கூடாது, தாகமாக இருக்கக்கூடாது. அதனால் அவனுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கலாமா, சாக்லேட் கொடுக்கலாமா, பழம் கொடுக்கலாமா, டிஃபன் கொடுக்கலாமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, எஸ்பிளேட் வாங்குறாங்களா, கை கழுவுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, இதெல்லாம் என் வேலை. இதெல்லாம் பரமாச்சாரியர் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் அவர் வந்து இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா போகிறோம். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் வருது. இந்த விஷயங்களை பார்த்துட்டு கூட கற்றுக்கலாம். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நம்ம எழிலோட பொண்ணு இன்றைக்கி பாரு உங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண வந்துட்டான். அவன் நியூசிலாண்டில் இருந்திருந்தாக்கா இது கற்றுக்க முடியுமா? இங்கே வந்தப்புறம் கற்றுக்கிறா இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே அப்படி தானே, எல்லோரும் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க, ஓடி ஆடி ஒருத்தரை பார்த்து அப்படியே வந்துடுவோம். இதெல்லாம் தான் இப்போ நம்ம ஒரு செட் மாடல் கொடுக்குறோம். இப்படி தான் வாழணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்தலுங்கிற மாதிரி அதை பசங்களும் கற்றுக்குறாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்லது தானே. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் அவனை கவனிக்கணும், இப்படி மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஒரு விருந்தாளிங்கிறவன் கடவுளாக இருக்கலாம். அதிதி தேவோ பவ, அதிதி என்றால் வருபவன், விருந்தாளி அவன் கடவுளாக கூட இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை. அதனால் எனக்குள்ள ரூல்ஸ் வேறு. நான் வந்து ஒரு ஃபார்மலான பரமாச்சாரியார் மாதிரியான சன்னியாச வாழ்க்கைக்காக வரல. எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலை ஜனங்களுக்கு நல்ல செய்கிறது தான். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே, சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி தான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலை. அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே அப்படின்னு. நீ அதுக்காக வந்துக்கிற, மாதவம் செய்தவன், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நீ வந்திருக்கேன்னு அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கேயா பண்ணுறேன்? மண்ணண்டியில் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போது அப்போது ஒரு எதிரில் நாயர் டீ கடை இருக்கும். அங்கே போய் டீ வந்துக்கினே இருக்கும். இன்னும் ஒரு ஆள் இருந்தாங்க, இங்கே ஓஷானிக் ஹோட்டல்லேருந்து வருவான். என்ன சாப்பிட்றீங்கன்னாக்கா 4 பேரோடு வருவான். நான் கொக்கு கோலான்னுவான். அதையும் தான் வாங்கி கொடுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே அங்கே வடை போடுவா, 4 நாள் வடை போடலாம். ஸோ அவ்வளோ வடை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கினே உட்காந்துன்னு இருப்போம். ஸோ மண்ணடியிலேயே குறைஞ்சபட்சம்
ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட் இருந்தது. வரவங்களுக்கெல்லாம் டீ காஃபி வடை ஏதாவது வாங்கி கொடுத்துன்னு இருப்போம். அண்டு யார் வாலண்டியர் ஆகுறாங்களோ அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்துருவாங்க, ஒரு டப்பா. மோஸ்ட்லி வந்து எலுமிச்சம் சாதம் தயிர் சாதம் வரும். ஆனால் நாங்கள் ஜன்னல்லாம் கிடையாது, ஷட்டரை கீழே இறக்கிட்டு 30-40 பேர் வரிசையாக உட்காந்துக்குவோம். எல்லாருக்கும் பிச்சைக்காரன் சாதம் மாதிரி ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் வரும். அதுதான் எங்கள் லஞ்சு. அண்டு அதுக்கப்புறம் யார் நிற்கிறாங்களோ திருப்பியும் ராத்திரியில் நடந்து காளிகாம்பல் கோயிலுக்கு போகிற வழியில் அங்கே சண்முகானந்தா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் ஏதோ சாப்பிடுவோம். பில்லுக்கு யாரோ ஒருத்தர் பே பண்ணிவிடுவாங்க, இந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் பே பண்ணிவிடுவாங்க. இப்படி மண்ணடியிலே தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நீலங்கரைக்கு மாறினேன். நீலங்கரைக்கு வந்தப்புறம் அங்கே ஒரு கேன்டீன் திறந்தோம். ஸோ வர்றவங்க நம்ம பசங்கள்லாம் ஸ்கூலு காலேஜ் வேலையிலேருந்து நேராக டிஃபன் கடையில் போய் உட்காந்துக்குவாங்க. ஏதோ வீட்டில் போடுற மாரி இவங்களுக்கெல்லாம் தோசை வாத்து கொடுத்துன்னுட்டு சப்பாத்தி தட்டி கொடுத்துன்னு அவங்கெல்லாம் ஒரு சப்சிடைஸ். சந்திரசேகர் கேன்டீன் வந்து ரொம்ப நல்லா நடத்துவார் அவர். ஆனால் பிரசாதம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தார். ஒரு நாளைக்கு 2 சாதம், ஒரு இது அப்பளம், ஊறுகாய் எல்லாருக்கும் 1000 2000 3000 பேர் இருந்தால் கூட கொடுத்துட்டே இருந்தார் அவர். அண்டு ஐயப்ப பூஜையெல்லாம் சமாராதனை மாதிரி பண்ணுவார் அவர், ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தானாகவே அந்த வசதிகள் வந்தது நீலங்கரையில். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த சாப்பாடுங்கிறது ஏதோ ஒரு வான் சிறிதாக பேர்த்து விடும் நாலடியாரில் வரும். தானம் வந்து தக்கார் கை பட்டக்கால் வான் சிறிதாக பேர்த்து விடும். அப்போ வானம் சிறிதாகவும் தர்மத்தினுடைய அளவும் பயனும் பெரிதாகவும் காணப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சின்ன அளவில் ஆரம்பித்த தானம் தான், எப்பயோ முன்னாடியில் ஆரம்பித்தோம். அப்படியே பெசன் நகருக்கு வந்துச்சு, நீலாங்கரைக்கு வந்துச்சு, இப்போ இங்கே வந்தோம். எல்லாம் ஓடின்னு தானே இருக்குது. நல்லா யோசனை பண்ணி எல்லாம் ஓடின்னு தான் இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீ வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம கேன்டீனில் ரொம்ப நல்லா தானே ஹோம் குக்கிங் தானே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பழனிக்காலன் கேன்டீனில் நல்லா தான் குக் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, டெய்லி கோயிலில் பிரசாதம் வேறு கிடச்சிடுது, சாட்டர்டே தெளிக கொடுத்துட்றாங்க, பௌர்ணமிக்கு சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாம் நல்லா தானே ஓடின்னு இருக்குது. நீயே சொல்லி பார்க்கலாம். ஸோ எவ்ரி திங் வில் ஹேப்பன். எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உயர்ந்த எண்ணமாக இருந்தால் தானாக நடக்கும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழமோ அவ்வளோ தாமரை மலர் ஒரு தண்டு கீழே போகும். அந்த மாதிரி மனசில் எவ்வளோ நல்ல எண்ணங்களை நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இதெல்லாம் சங்கல்பந்தான். இவர் இருந்தார் சத்ய சாய் பாபா, அவர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பாபா அப்படின்னு. నాకేం తెలీదు, నేను సంకల్పం చేస్తాను, మీ తన్ని స్వామి చూసుకుంటాడు அப்படின்னாராம். நான் வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல, நான் சங்கல்பம்னா மனசுக்குள்ளோ நினச்சிக்கிறேன், சாமி தான் எல்லாம் பண்ணுறான். குடி செயலனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துடும். யாராவது உருப்பணுச்சா கடவுள் வேஷ்டி மடிச்சு கட்டினுட்டு பக்கத்தில் வந்து எதாவது வேணுமாப்பா வேணுமாப்பான்னு கேட்டுன்னு இருப்பானோ. சிரடி சாய்பாபா அப்படி தான். அவர்கிட்ட போய் நீ இந்த மிராக்கல் பண்ணிட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார், அல்லாஹ் மாலேக் அப்படின்னு போவார். அல்லாஹுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும், அவன் தான் மோலை அப்படின்வார். திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சாமி அப்படின்னாக்கா, திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் டஸ் அப்படின்வார். எல்லாம் அண்ணாமலையாருக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்னுவார். இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் இப்போ இருக்கிற நிலை. எந்த ஒரு மகானும் என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குவான். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒரு பாடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒரு கூடாதாரே, கொழுவித்தால் யார் ஒரு குழையாதாரேங்கிறத அவன் அனுபவத்தை தெரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தான் செய்கிறங்கிற எண்ணமே இருக்காது, அவன் செய்கிறாங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா இ நோஸ் ஃப்ரம் வேர் இஸ் சோர்ஸ் கம்ஸ். இது எல்லாமே அவுட் சோர்ஸ், மேலேருந்து வருது. எந்த ஒரு மகானும் சங்கல்பந்தான் செய்கிறான். அவன் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் மேலேருந்து ஒரு எட்டர்னல் ஃப்ளோ ஆஃப் கிரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேணாலும் தான தர்மம் பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஒரு 75 ஜோடிக்கு தாலி கொடுத்து துணிமணி கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட் ஒவ்வொரு தம்பதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுமா இல்லையா? பண்ணோம் இல்லையா? எவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை விதமான தர்மங்களை பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய யாகங்கள் பண்ணியிருக்கோம். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கோம், யாருமே பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுற சோம யாகம் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய தான தர்மம், குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாரையும் வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து கூப்பிட்டு அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து என்ன குறை, என்ன கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம்னு ஒன்று டாக்டருங்கிட்ட அவங்கள அனுப்பிச்சு அவங்களுக்கு எதனால் லேட் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு மெடிக்கலாக என்ன பண்ணணுன்றது. அதுக்கப்புறம் எங்கள் யாகத்தில் உட்கார வச்சு புத்திர காமேஷ் யாகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான பிரசாதம் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்பிச்சாங்க, நாங்கள் யாகத்தில் உட்காந்து போனோம், எங்களுக்கு குழந்தை பிறச்சின்னு. அதெல்லாம் ஃபைலில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம.
எல்லாம் நிஜம்தான். நம்ம பெரியவங்க மேலே யார் செய்வனகள் ஆண்டாள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஜனங்க உருப்படலைன்னு கோவத்தில் தான் நிப்பாட்டினேன். இல்லைன்னா நான் வந்த வேலையே பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் செய்கிறது தான். கண்டினியூஸாக செஞ்சுருப்பேன் நான். ஜனங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரைன் த ரிசோர்ஸ். ட்ரைன் ஏன் பண்ணணும், நீயே யோசனை பண்ண. போன வாரம் கூட ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க திண்டுக்கல்காரங்க. அந்த பையன் கல்யாண பத்திரிக்கை தான் எடுத்துன்னு வந்திருந்தான். ஒரு நாள் நியூ இயருக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய குரூப் வந்துருந்தாங்க. அந்த காலத்தில் மன்னார்குடியிலேருந்து வருவாங்க, திண்டுக்கல்லேருந்து வருவாங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க, அப்புறம் இது என்ன ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வருவாங்க, நிறைய அந்தந்த ஊர்லேருந்து வருவாங்க. ஸோ இவங்க அந்த குரூப்பு, திண்டுக்கல் குரூப். இப்போ அந்த பையன் சின்ன பையன்தான். அவன் கேட்டிருக்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து பல்சார் பைக் வேணும், பாபா வேணா கிடைக்குமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க வேண்டிக்கோ, கட்டாயம் கிடைக்கும்னு. அவனும் வேண்டிட்டு போட்டான். அண்ட் அவன் திண்டுக்கல் போய் சேர்ந்துட்டான். சரவணா ஸ்டோர்லேருந்து அவனுக்கு ஃபோனு, இந்த மாதிரி நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க 1000 ரூபாய்க்கு, அதுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தோம், உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துக்குது லாட்ரியில். என்ன ப்ரைஸு? நான் பல்சார் பைக்குன்னா ஃபுல்லாக நடக்கும். ஆனால் அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறவனுக்கு அந்த இது வரணும்ல, கமிட்மெண்ட் வரணும்ல. அது 100க்கு 90 பேருக்கு வராது, அந்த கமிட்மெண்ட் வராது. ஏதோ வந்தோம், நமக்கு ஒரு அந்த அந்த ஒரு நிமிஷத்தோடு சரி. தே டோன்ட் கண்டினியூ தட். இதான் நான் சொல்கிறது. ஒரு கடல் இருக்குது, கடல் மேலே கை போட்டியானா இலத்துல தான் கிடைக்கும். கொஞ்சம் கீழே போனால் சின்ன மீன் புழு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னா விலாங்கு மீன் சுறா மீன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனேன்னு வையேன் பெட்ரோல் கிடைக்கும். இன்னும் கீழே போனேன்னா தங்கம் கிடைக்கும். அப்போ எந்த ஒரு மகான்கிட்டையும் நம்ம போனோம், ஏதோ ஒரு குறைய சொன்னோம், குறையன்னா சொல்லிக்க போகிறாங்க. கல்யாணம் ஆகணும், இல்லை கல்யாணத்தில் வந்த கஷ்டம், குழந்தை பிறகலை, இல்லை பிறந்ததுனால குழந்தைங்களால் வந்த கஷ்டம், இன்னும் வீடு ஸ்கூட்ரு அமையல, கொஞ்சம் பண கஷ்டங்குது, ஆரோக்கியம் சரியில்லை. இந்த 5 தவிர வேறு என்ன குறைக்குது உலகத்தில்? இதே தான் சொல்ல போகிறாங்க. சரி வர்றான், அவனுடைய பிளானட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நல்லது தான் நடக்க போகுது. வந்த ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நடந்ததே திருப்பி போகலாம் அண்ட் அந்த கமிட்மெண்ட், கண்டினியூட் லாயல்ட்டி ஜனங்களுக்கு வர்றது. அதனால் வந்தான், ஏதோ ஒரு சின்ன குறைக்கு வந்தானா அவன் இலத்தால புழு பூச்சியோட சின்ன மீனோடு போனவன். யாரோ ஒரு 5 வருஷம் குப்பை கொட்டினானா அவன்லாம் சுறா மீன் விலாங்கு மீன். லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். தான் சொன்ன மாதிரி தங்கம் பெட்ரோல் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி யார் இருக்க போகிறாங்க? நான் தான் பார்த்துன்னுக்கிறேன். மண்ணடியில் எங்கிட்ட இருந்ததில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லோரும் ஓடிப்பிட்டாங்க. அண்டு இந்த மாதிரி பெசநகர் வந்தபோது இருந்தவங்க எங்கே இருக்காங்க, நீலங்கரைக்கு வந்தபோது இருந்தவங்க எங்கே இருக்காங்க, இங்கே வந்தப்புறம் 24 வருஷமாக குப்பை கொட்டின்னுக்கிறேன், எத்தனை பேர் வந்தாங்க போயிட்டாங்க இல்லையா? அது என் பாலிசி கூட அதுதான். நான் வந்து சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகிற மாதிரி யாரோ சொன்னாங்கன்னு டிவி பார்த்துப்புட்டு யாரோ சொன்னாங்கன்னு இங்கே வருவான். அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அதோடு போடுவான், 2வது தடவை வரமாட்டான். ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். நானும் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான். அதனால தான் நான் அடக்கி வச்சுன்னு இருக்கேன். இல்லைன்னா நான் நீலங்கரை இதில் மண்ணடியில் இருக்கிற போது யார் வந்தாலையும் அவன் என்ன கேட்டாலையும் பண்ணிவிடுவேன். என்ன கேட்டால் பண்ணுவேன் நான். அந்த அளவுக்கு என் பவரை இறைச்சேன் நான் அந்த காலத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சது ஜனங்க உருப்பட போகிறதில்லை, இவனுக்காக நம்ம ஏன் பவரெல்லாம் இறைக்கணும்னு சொல்லி அப்படியே காமாக அடக்கி வச்சு அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டேன். சிவசங்கர் பாபா யார்? கேது. கேதுவோட எனர்ஜி ஃபுல்லாக வச்சுருக்காரு. அதனால் தடங்களெல்லாம் போக்குறது எல்லாத்துக்குமே வந்து பிள்ளையார் போகிறோம், வேறு எதுவுமே பண்ணதே இல்லை. எந்த கடவுளை கும்பிட்னாலும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் மற்ற கடவுளை கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு எந்த கடவுளையும் கும்பிட தேவையில்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். கும்பகோணத்தில் போய் படித்தாங்க. இவருக்கு சிவனுடைய அருள் உண்டு, பெருமாளுடைய அனுகிரகம் அருளும் உண்டு, விநாயகர் முருகனுடைய அருளும் மேலாக உண்டு, அம்பாளுடைய சக்தியும் கூட இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பில் சொல்லலாம். இப்படி தெய்வீக சக்திகள், தெய்வீக ஆற்றல்கள் உண்டு. பொருளாசையை விட இவங்க பக்தி மார்க்கத்தில், பக்தி வாழ்வில் தான் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. வருவாய் தொகையெல்லாம் வருதுன்னு சொன்னால் கூட அதை தனக்குன்னு பயன்படுத்திக்காம பொது சேவைக்காக, பொது தொண்டு, பல சேவைகள், சில நிறுவனங்கள், அது போன்ற அமைப்புகளில் வரக்கூடிய தொகையெல்லாம் கூட அதன் மூலமாக செலவினங்கள் உண்டு. நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. உண்மையான பற்றுதலோடு இவரை குருஜி ஸ்தானத்தில் உயர்ந்த எண்ணத்தோடு வணங்குறவங்க பலர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த குருஜியை தரிசனம் பண்ணுறதாலேயே, இவர் வாக்கை ஏற்பதாலேயே நல்ல நிலையில் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். வி ஆர் வெரி நியர் டு தட் பீரியட். அப்போது உலகம் பூரா
ரெகுலராக நம்மக்கிட்ட வருவாங்க. அண்டு நாம் யாரையும் தேடி போகிற பழக்கமே கிடையாது. நமக்கு யாரால் என்ன ஆகணும் வருவாங்க, அவங்க வந்தால் அவங்களுக்கு லாபம், நமக்கு ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் திங்ஸ். ஏதோ கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்கான், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யார் பாடலையோ பாடிடுங்க. உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓங்காரமூர்த்தி இவன் அருளாலயம். உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.